தொடர்ந்து அரசியல் பேசி வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் உடுமலைப்பேட்டை பகுதியில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கு, குடும்ப பிரச்சனை. அந்த பிரச்சனை சார்ந்து பெரிய அடிதடி போயிட்டு இருக்கு. அதை தடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில முடிவெடுக்க வாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு அழைப்பு வருது. அந்த அழைப்பின் பேரில் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் அப்படிங்கிறவர் போறாரு, இன்னும் சில போலீஸ்லாம் போறாங்க. அதில் இந்த விஷயத்தை தடுக்க போன ஒரு காவலர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு மோசமான இன்சிடென்ட்டாக மாறி இருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வருத்தமான விஷயந்தான் இது. போலீஸ் அதிகாரியே கொலை பண்ணுறதுக்கு நல்லா கறி விருந்து நடந்திருக்கு. போதையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது செய்திகளில் வரல, போதையில் தான் இருந்திருப்பாங்க. இவர் ஆயுதம் எதுவும் ரோந்து பண்ணி இருந்ததுலாம் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் போயிருக்காங்க. அதனால் தடுக்க போனது அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு குடும்ப பிரச்சனையான் தலையிடுறன்ற மாதிரி வந்துட்டாங்க. போலீஸு தான் கூப்பிட்ருக்காங்க, அப்பாக்காரர் தான் கூப்பிட்ருக்காரு போலீஸு. இப்போ என்னை கொல்ல போகிற முயற்சி பண்ணுறாங்கன்ட்டு அவசர போலீஸ் சொல்லி அவங்க கூப்பிட்டு சொல்லி இதை போயிருக்காங்க. இது ஒரு வருத்தமான விஷயந்தான். ஒரு போலீஸ் அதிகாரியை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்கன்றது அது காரணம் நிதானம் இல்லாமல் இருந்தது தான் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது செய்திகளில் வரல, கறி விருதுன்னு மட்டும் தான் வந்திருக்கு. கிராமங்களில் இந்த மாதிரி தோப்புகள் இதெல்லாம் நடக்குதுன்னா நிச்சயமாக சரக்கு இல்லாமல் இருக்காது. அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அவன் இவரை கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாம் தப்பிச்சு ஓடினாங்க, இவரை வெட்டிட்டான். அதுக்கப்புறம் மீதி 4 பேர் தேடி இருக்கான், கூட இருந்தவங்க 4 பேரும் தேடி இருக்கான். அவங்க யாரும் கிடைக்கல. அதோட போட்டு ஜீப் அடிச்சு வரிக்கிட்டு அக்கிட்டாக்கெலாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். இங்கே என்கவுண்டர் போட்டிருக்காங்க. கைது கொஞ்சம் தலைமறைவு ஆகிருக்கான். மற்ற 2 பேர் சரண்டர் ஆகிருக்காங்க, தலைமறைவு ஆகிருக்கான். பிடிக்க போனப்போ என்கவுண்டர் போட்டிருக்காங்க. அது இதெல்லாம் பண்ண முடியும் இல்லை. ஓகே, இப்போ இந்த இன்சிடென்ட் வச்சு எப்படி பேச வேண்டியது இருக்குன்னா, ஏற்கனவே இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெரிய சீரியஸான பிரச்சனை, டிஸ்கஷன் திரும்ப ஆகுது. அந்த சப்ஜெக்ட் பார்க்குறோம். பல இடங்களில் வெட்ட வெளியில் நீதிமன்ற வாசலில் கொலைகள் நடக்கிறது, பொது வெளியில் நடக்கிற கொலைகள், தொடர்ச்சியான விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் காவல்துறையே இப்போ மக்களுக்கு பாதுகாப்பில் காவல்துறையை தான் செய்யணும். அதுக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கான முடிவு எடுக்கணும். இப்போ அந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி ரொம்ப ஷார்ப்பாக இது ஆளுங்கட்சிகளுக்கு முன் வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு மோசமாக போச்சுன்றதை வச்சுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சம்பவங்கள்ன்றது வேறு. ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, அங்கே ஒரு இடம் இங்கே ஒன்று நடக்குது, தொடர்ச்சியாக நடக்கலாம். ஆனாலும் ஒரே இடத்துல தொடர்ந்து நடக்குதுன்னா போலீஸ் அலர்ட்டாக இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாநிலத்தில் ஒரு 4-5 இடத்துல அங்கங்கே நடக்குதுங்கும் போது குற்ற சம்பவம் நடக்குதுன்னா இது எல்லாத்துக்குமே இதுதான் சட்டம் ஒழுங்கு இப்போ கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. குற்ற சம்பவங்கள் இல்லாத மாநிலமே கிடையாது. எந்த அரசாங்கத்தில் குற்ற சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். போலீஸே பாதுகாப்பு இல்லைன்னா போலீஸ் வெளியில் வர முடியல, போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளில வர முடியல, போக முடியல. அவங்களோ கலவரம் நடக்குது, போலீஸுக்கு பதுங்கி ஓட வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தான். இது ஒரு சம்பவம். அவர் ஆயுதம் இல்லாமல் போயிருக்காரு, துப்பாக்கி இல்லாமல் போயிருக்காரு. அதனால் இன்னும் வேணால் என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த மாதிரி நடக்காமல் இருக்கு என்ன செய்யலாம். இப்போ ஓரளவு தான் சிறப்பு எஸ்ஐக்கெலாம் துப்பாக்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ரோந்தில் இருக்கிற போலீஸுக்கும் துப்பாக்கி கொடுக்கணுமான்றதை பற்றி காவல்துறை பரிசீலிக்கணும், அரசு முடிவு எடுக்கணும். அந்த மாதிரியே தான் நடவடிக்கை எடுக்க முடிய. அதனால் உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லத்தான் செய்வாங்க. அவங்க இது ஒரு காரணம் நடந்துச்சு. சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு கள்ளக்காதலில் கொலை நடந்தாலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றாங்க. ஒரு போலீஸ்காரை வெட்டி கொண்டுட்டாங்கும் போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சொல்லத்தான் செய்வாங்க. ஆணவ கொலையில் நடக்கல, சாதாரணமாக சொல்கிறீங்க. ஆணவ கொலைங்கிறது பெரிய விஷயமாச்சு. ஆணவ கொலை தடுக்க முடியாதுங்க. மக்கள் திருந்தினா அதெல்லாம் ஒரு சமூக தடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இல்லை கடந்த பிறகு நடவடிக்கை தான் எடுக்க முடியும். குற்றத்தை தடுக்கிறது எந்த அரசாங்கத்தாலும் முடியாது. தனிச்சட்டம் இயற்றப்படாமல் இருக்கிற சட்டம் போதும், அதனால நடவடிக்கை எடுக்கலான்றாங்க. கடந்த காலத்துல ஸ்டாலினே சொன்னாரு தனிச்சட்டம் ஏற்றப்படணும். அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஆணவ கொலை நடக்கும்போது தனிச்சட்டம் ஏற்றன்னு சொல்லி அவர் அன்றைய முதல்வருக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா இவர் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. அதை பத்தி கண்டுக்காம கேட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிகளே போய் கேட்டிருக்காங்க. அரசாங்கம் வரக்கூடிய சட்டசபை கூட்டத்தில் கொண்டு வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து 2-3 ஆணவ கொலை நடக்கிறதுனால தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வரலாம். பொதுவான்னு சொன்னால் இப்போ முதலமைச்சர் சொல்கிறாருன்னா உடனே ஒரு ஆலோசனை நடத்துவாங்க. அப்போ முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்து
தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லுவார். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் சொல்றேன். ஆணவ கொலைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணி தான் செய்யணுமா? ஏன்னா இவரே கடந்த காலத்தில் கோரிக்கை வச்சவர். இல்லை, நீங்க ஒரு சட்டம் கொண்டு வர்றதுன்னா அதை காவல்துறையோட சட்டத்துறையோட எல்லாம் ஆலோசனை நடத்தி தான் கொண்டு வர முடியும். அதில் பெரும்பான்மை அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது, என்ன பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. ஆலோசனையில் என்ன சொன்னாங்க, என்ன முடிவு எடுத்தாங்க நமக்கு தெரியாது. ஆலோசிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக அரசு. அவங்க ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் போதுமான அளவு சட்டம் இருக்குது, இது வச்சு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்தி படுற அளவு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க அதிகாரிகள். சரி பார்ப்போன்னு கூட இருந்திருக்கலாம். அதே இவர் சொல்றாரு, எனக்கு புரியல. இப்ப வேற யாராவது குரல் ரைஸ் பண்ணா பரவாயில்ல. கடந்த காலத்துல இவர் சொன்னாரு, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செய்யாம இருக்கிறாரு. நீங்க இல்ல இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம அந்த கவினுடைய அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு ஸ்பாட்டுக்கு போன டிஎம்கேவுடைய ஜெனரல் செக்ரட்டரி கனிமொழி அவர்கள் போனாங்க, ஃபீல்டை போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த பிரச்சனையில இது இந்திய தழுவிய பிரச்சனை, இந்திய அரசு இதுக்காக ஒரு சட்டம் ஏற்றணும்னு சொல்றாங்க. கடந்த காலத்துல இவங்க சொன்னாங்க, மாநில அரசு எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டுக்கு அதிமுக கவர்மெண்ட் இவங்க வலியுறுத்தினாங்க. இன்னைக்கு இவங்க டோன் மோடியை நோக்கி இந்த பால் அப்படி தள்ளி விடுறாங்க. ஏன் இப்படி ஒரு விஷயத்த இல்லை செய்யக்கூடாதுன்றது இருக்காது. அது இந்திய அளவில் இருக்கத்தான் இந்திய அரசு எடுக்கிறான்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம். உடனே தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ மாநில அரசு சட்டமே கொண்டு வர மாட்டேன்லாம் ஒன்று சொல்லலையே. சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது சொல்வது வேற. இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேறணும்னு சொல்லி சொன்னாங்க. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது கோயிலெலாம், அரசு கோயிலை விட்டு வெளியேறணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அதிகாரிகள் எடுத்து சொன்னாங்க, இந்த கோயிலை விட்டு அரசு போயிடுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும், இதுதான் அறநிலையத்துறை இருக்கிறது தான் கோயில்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஏற்றுக்கிட்டா அந்த கருத்தையே மாற்றிக்கிட்டாங்க அவங்க. புரிஞ்சுங்களா? அதுபோல் இதில் அதிகாரிகள் சொல்லியிருக்கலாம், இது இருக்கிற சட்டம் இந்த அளவுக்கு இருக்குது, இதுவே போதுமான நடவடிக்கை ஸ்ட்ரிக்டாக எடுத்தால் போதும், சட்டத்தை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம், அதை நடவடிக்கை கடுமையாக எடுத்தால் போதும் சொல்லியிருக்கலாம். சரி, அதனால சரி பண்ணிருக்கலாம். அப்போ திரும்ப இது மாதிரி வருதுங்கும் போது கூட்டணி கட்சியில் கோரிக்கை வைக்கும்போது வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மூலமாக எனக்கு என்ன கேள்வினா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரோட ஆட்சி நடக்குதா அல்லது அதிகாரிகளோட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? அப்படி இல்லை, அதிகாரிகளை இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. அது தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தால் கூட அரசே ஒரு திட்டத்தை கொண்டாந்தா கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது அதிகாரிகள் தான். அதிகாரிகள் ஆட்சி, அதனால உடனே அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்ற முடிவுக்கு வரக்கூடாது. இல்லை, அதிகாரிகள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு காவல்துறையில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சுந்தரேசன் பிரச்சனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். மயிலாடுதுறையில் நடந்த பிரச்சனை. அவர் பெரிய பிரச்சனை எதிர்கொள்கிறார். ஒரு லஞ்சம் வாங்காத தன்னை நேர்மையான ஒரு அதிகாரியை பல நேரங்கள் ரெண்டு விதமான கருத்து இருக்கு. இல்லை இருக்குது, ஓகே. எது சரின்னு தெரியாமல் நம்ம போட்டு அதை விவாதிக்க முடியாது. இல்லை, எதுக்கு சொல்ல வரோம்னா, காவல்துறையில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதுக்கு உடனே அடுத்த ப்ரெஸ் மீட் அவரோட உயர் அதிகாரி அவர் மீது கொடுக்குறாரு. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இது முழுவதும் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்டோட பிரச்சனை. இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலையிடவே மாட்டேங்கிறார். ஒன்று, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரிப்பீட்டடாக திரும்ப இந்த அரசு சொல்லப்படுது. தலையிடவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் அதுக்கான ஃபைல் சப்ஜெக்ட் பொதுவெளிக்கு என்ன பொதுவெளிக்கு போனாலும் அவருக்கு முதல்வருக்கு அதுக்கான ஃபைல் போயிருக்கும். அதோட இல்லாமல் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் போயிருக்கும், யார் என்ன தப்பு பண்ணியிருக்கா, இதில் அந்த டிஎஸ்பி சுந்தரேசன் தப்பு பண்ண அவர் மேலே செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்பொழுது நீங்கள் இல்லை எஸ்பி தப்பு பண்ணாரா அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு போயிருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையும் பொதுவெளியில் போட்டு உடைக்க முடியாது. அப்புறம் போலீஸ் மேலே இருக்க நம்பிக்கை மக்களுக்கு போயிடும். ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, அதுதான் செய்வாங்க. எல்லாத்தையும் போட்டு பொதுவெளியில் உடைச்சோம்னா, ஒரு முதலமைச்சரே ஒரு போலீஸ் சரியில்லைன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, போலீஸ் அவங்கள வச்சு தான் நீங்கள் வேலை வாங்கணும். ஒட்டுமொத்தமாக ஒரு துறையை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் அவர்களை வச்சு தான் நம்ம கொண்டு போகணும், அந்த ஆட்சியின் திட்டங்களை கொண்டு போய். அது எந்த அரசாக இருந்தாலும். இப்போ 1.25 லட்சம் பேரை ஒரே நாளில் ஜெயலலிதா டிஸ்மிஸ் பண்ணதுக்கு ஏன் எதுக்கு தெரிவித்தாங்க? எல்லாருமே டீச்சர்ஸ் கிடையாது. ரெவன்யூ ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் அரசு ஊழியர்களும் அதில் பாதிக்கப்பட்டாங்க, டிஸ்மிஸ் ஆனாங்க. திரும்ப ஏன் அதை எடுத்து இது பண்ணிட்டாங்க, அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கள வச்சு தான் பண்ணி ஆகணும். அரசின் திட்டங்கள் அதிகாரிகள் ஏற்றுக்கிட்டு அவங்க மோசம் சொல்லியெல்லாம் பேச முடியாது. இது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் இப்போ இங்கே என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ அதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதோட கிரெடிட் ஸ்டாலின் எடுத்துக்கிறாரு. இது நான் தன்னோட அவர் எடுத்துக்கல. நான் சொல்றேன், நான் என்னோட விஷயத்தை முடிச்சேன். சொல்லி இல்லை, என் கேள்வி முழுசா வாங்கிக்கிங்க, அப்புறம் சொல்லுங்க.
இப்போ இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதோட கிரெடிட் ஸ்டாலின் எடுத்துக்கிறாரு, தனக்கான ஒரு வெற்றி திராவிட மாடல் வெற்றின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு அரசு நிர்வாகத்தில் ஒரு பெரிய தவறு நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, காவல்துறையில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கஸ்டடி டெத் நடக்குது, ஒரு ஆனர் கில்லிங் நடக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் தனியாக பிரித்து பார்க்கறது, அது வந்து அது அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஊர் பிரச்சனை, அது சம்மந்தப்பட்ட காவல்துறையோட பிரச்சனை, சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட அதிகாரியோட பிரச்சனை அப்படின்ட்டு அங்கிருந்து விலகி நிற்கிற ஒரு விஷயம் அது இருக்கு. மாதிரி அது அப்படி தள்ளி வருதா இருந்தா பாதிக்கப்பட்டவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சாரிம்மான்னு ஒரு வார்த்தை முதலமைச்சர் சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? நடக்கக்கூடாது நடந்துருச்சு சாரிம்மான்னு சொல்கிறாருன்னா அது தான் பொறுப்பேற்றுக்கிட்டதுடைய அதனால தான் அப்படி சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால் நம்ம தான் வந்து பொதுவாக சொல்கிறவங்க தான் வந்து ஒரு திட்டம் நல்லா சிறப்பாக நடந்துச்சுன்னா ஸ்டாலினுக்கு நம்ம கொடுக்குறோம், தப்பு நடந்தாலும் கொடுக்குறோம். தப்புன்னு யாரும் எடுத்துக்கிறது கவர்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன், ஸ்டாலின் எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறேன். அவர் வந்து என்னைக்காவது நல்லது செஞ்சு நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறாரா? சொல்கிறாருல்ல அவரு. வெற்றி பெற்றும் போது அரசுன்னு சொல்லுவார். இந்த வெற்றிக்கு காரணம் அதிகாரிகள், தன் தலைமையிலான அரசு தான் இல்லை, அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் தான் காரணம் சொல்லுவார் ஒழிய நான் அப்படின்ற வார்த்தை என்னைக்குமே அவர் வாயில வந்ததே இல்லை. ஸ்கீம்ஸ்ல பேர் அவரோட பேர் தான் இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம், ஸ்கீம்ஸ்ல பேர்லாம் அவரோட பேர் தான் இருக்கு. அவர் அதிகாரியோட பேர் அரசு பேர் மென்ஷன் பண்றது ஸ்டாலின் திட்டம், ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படிதான் வந்து எல்லாத்தையும் இது பண்றாங்க. அதாவது தங்களை தான் பிரதானப்படுத்துறது எல்லாரோட வழக்கம். அது ஸ்டாலின் மட்டும் கிடையாது, எல்லாரோட வழக்கம் அதுவா தான் இருக்கு. இல்ல இங்க இன்னைக்கு வந்து இது வந்த பிறகு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. புதுமை பெண் சொன்னாரு, கலைஞர் உரிமை தொகை சொன்னாரு, தமிழ் புதல்வன் சொன்னாரு, நான் முதல்வன் சொன்னார், எல்லாம் கொண்டு வந்தாழிய அவர் பேர் இப்போ இருக்கிறது இதுக்கு மட்டும்தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றதும் நலன் காக்கும் ஸ்டாலின் இந்த இதுக்கு மட்டும்தான் அவர் பேர்ல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த திட்டம் அவர் பேர்ல பாருங்க. திட்டத்துக்கு பேர் ஆட்சியில அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா கத்திரிக்காய், அம்மா வெங்காயம் எல்லாமே அம்மா பேர்ல வந்துச்சு. அப்படிலாம் எல்லாத்தையும் வந்து தான் பேர்ல வச்சுக்கல, ரெண்டு பேர் வச்சுட்டு அதுக்கும் பொறாமப்பட்டு அதையும் தாங்க முடியாது கோர்ட்டுக்கு போய் 10 லட்சம். டாபிக் வந்து பேர் வைக்கிறது பிரச்சனை இல்லை, அதை சொல்லல. அதாவது அரசு ஒரு நல்லது நடந்தா கிரெடிட் தாங்க எடுத்துக்கிறாங்க, ஆனா கெட்டது நடந்தா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விட்டுறது இல்ல. அந்த போக்கு எப்படி பேர் வச்சுட்டாருங்கிறத வச்சுதானே அவருக்கு கிரெடிட் எடுத்துக்கிறாரு நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா அது தனக்கு எடுத்து இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, ஒரு நல்ல பேர் கிடைச்சா மொத்த அரசுக்கு சொந்தமானது, தனக்கு ஸ்கீம் ஒரு முதல்வர் பேர் வச்சுட்டு அந்த ஸ்கீம் வெற்றி பெற்றாலும் வந்துட்டு அதிகாரிகளுக்கு தான் அந்த போகுது அப்படின்னு தான் சொல்ல போறாரு. மருத்துவத்துறை அது வெற்றி பெற்றுனா மருத்துவர்கள் ஒத்துழைச்சாங்க, மக்களும் வந்து இது பண்ணாங்க, மக்கள்கிட்ட எல்லாரும் இதை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தான் அதை கிரெடிட் கொடுக்குறாரு, தனக்குன்னு அவர் கிரெடிட் எடுத்துக்கல. சரி, ஓகே, உங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். பொதுவெளியில் இருக்க பார்வை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு பிரச்சனை வந்து பாஜகவாலேயோ அல்லது அதிமுகவாலேயோ வரப்போகிறது கிடையாது, அது இந்த காவல்துறையால் தான் ஏற்பட போகுது. ரொம்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீரியஸான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை பற்றி அவர் கண்டுக்காமல் இருக்கிறாரு அல்லது அதை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க. நேற்று நடந்த இன்சிடென்ட்லாம் ஒரு சீரியஸான இன்சிடென்ட், தொடர்ச்சியான பேசின விஷயங்கள்லாம் தாண்டி நேற்றைக்கு ஒரு காவல்துறைக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சீரியஸான விஷயம். ஸோ வந்து இதை அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த அரசுக்கு பிரச்சனைங்கிறது காவல்துறையால் தான் ஏற்பட போகுது, அது சம்மந்தப்பட்ட முதல்வர் ஸ்டாலினோட டிபார்ட்மெண்ட்டே அவருக்கு எதிராக திரும்ப போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அந்த காவல்துறை ஏற்படுத்தக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுனால் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வரும். அது வந்து அரசுக்கு எதிராக காவல்துறை திரும்புதுன்னு அர்த்தமாகாது. அப்படி திரும்ப முடியாது, ஆட்சிக்கு எதிராக திரும்ப முடியாது. காவல்துறை வந்து ஆட்சிக்கு எதிராக திரும்பவும் முடியாது. ஆனால் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளால் ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும், அது வந்து தேர்தலில் பாதிக்கும் சொல்லலாம். அதை தான் சொல்கிறேன், அது அரசுக்கு எதிராக திரும்புறது அப்படிங்கிறது அந்த நடவடிக்கை தான், காவல்துறை நடவடிக்கையில் இந்த அரசுக்கு எதிராக திரும்புது. அந்த அரசு வந்து கெட்ட பேர் உண்டு பண்ண சொல்லலாம். ஆனால் அது வந்து அப்படிதான் இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு வருதுங்கும் போது நிச்சயமாக முதலமைச்சர் அது என்னென்று நடவடிக்கை எடுப்பார். அரசுக்கு கெட்ட பேர், அரசு நல்ல பேர் வாங்கத்தான் அவ்வளோ உழைக்கிறாங்க. ஆமாம், அது போகும்போது காவல்துறை இது மாதிரி பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கு உடனே மாற்றுவாங்க. இது அதிகாரிகளை மாற்றின அதெல்லாம் உண்டு. சென்னையிலே வந்து ஒரு கொலை நடந்தப்ப உடனே கமிஷனரை மாற்றின பிறகு அடுத்த கமிஷனர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, அது மாதிரியான டிஜிபி மாற்றுறது, அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இப்போ இந்த 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. நேற்றைக்கு இடத்த அந்த காவலரோட சேர்த்து 6 காவலர்கள் அப்படின்ற மாதிரி. நேற்றுக்கு நடந்தது வருத்தமான விஷயங்க. அதுவும் அது மட்டும் இல்லை, அதாவது எந்த இதுல குடும்ப தகராறுல கொலை பண்ணிக்கிட்டா இல்ல குடும்ப தகராறு சப்ஜெக்ட் வேற, அதுவும் இருக்கு, அது வேற. ஒரு குற்றவாளியை பிடிக்க போறாங்க, ஒரு குற்றத்தை தடுக்க போகும்போது கொலை பண்ணாங்கன்றது சீரியஸான விஷயம். நேற்று நடந்த சீரியஸான விஷயம்ன்றது ஒத்துக்கிறீங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மதுரையில் உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு குமார்ன்ற ஒரு போலீஸ் வந்து கஞ்சா வியாபாரிகளை தடுக்க போன இடத்துல வந்து அவர் கொல்லப்பட்டார். சில மாதத்துக்கு முன்பு நடந்த விஷயம். இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டியூட்டியில் இருக்கிற ஒரு நபர், ஒரு தவற கிரைமை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், அவங்களே தாக்கப்பட்டு அவங்களே குற்றத்தை தடுக்கவோ குற்றவாளியை பிடிக்கவோ போகும்போது கொலை பண்ணுறாங்கன்றதுன்னு சொல்கிறது ஒரு சீரியஸான விஷயம், இல்லைன்னே சொல்ல.
அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். அரசு நிச்சயமாக எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு, நாட்கள் நெருக்கம். ஏன்னா நாட்கள் நெருங்க தான் காவல்துறையில் இருக்கிற அந்த பிரச்சனைலாம் வெளியில வருது. இதனால வரையும் பெரிய 4 வருஷத்துல பெரிய அளவில் வரல. இல்ல ஆனா எலெக்ஷன் இல்ல பிரச்சனை இது. அவர்கள் போகும்போது குற்றவாளிகள் அதிகரிச்சிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கான ரவுடிசம் பண்ணுறவங்கள தான் திரும்ப பிடிச்சி உள்ளே போடுறது. ஒரு நாள் பண்ணாங்க, ஒரு ஸ்பெஷல் டிரைவே ஒன்று நடத்தி ரவுடிகள்லாம் பிடிச்சி திருநெல்வேலியில் அடிக்கடி இது மாதிரி நடந்த உடனே பிடிச்ச ஃபுல்லாக ரவுடிகள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாடு பூரா ஒரு டிரைவ் நடத்துவாங்க நிச்சயமாக. சரி, குறிப்பாக இந்த எல்லா கிரைமும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த போதைப் பொருள் விஷயம். அந்த போதைப் பொருள் தடுக்கிறதுல அதில் அரசாங்கம் தோல்வி அடைஞ்சு நிற்குதா? ஏன்னா கஞ்சா போன்ற புழக்கங்கள் எளிமையாக போதைப் பொருள் தடுக்கிறது தனியாகவே ஒரு ஸ்பெஷல் டிரைவே ஒரு தடவை நடத்தி எல்லாம் பண்ணாங்க. அது போதைப் பொருள் இது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த அரசு மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியல. நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க, குறை சொல்ல முடியல. உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. அந்த மாதிரி ஒரு இதை நரேட்டிவ் செட் பண்ணி அது ஒரு பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்கள் நரேட்டிவ் அது உண்மை இல்லைன்னு பார்க்குறீங்களா? இல்லை அதாவது உண்மையே இல்லைன்னு நான் சொல்ல. நீங்களே உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, எல்லா இடத்துல தவறு நடக்க தான் செய்யும் நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படி ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்களே. இல்ல நான் சொல்றது இல்லவே இல்லைன்னு சொல்ல. அதாவது போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னா நீங்க போயிட்டு இந்த ஏத்தக்கடல போய் வாங்கிட்டு வந்துடணும் கஞ்சா. இல்லை தெருமோனிக்கு போனால் கஞ்சா வாங்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி இருக்குதா? அதை சோதனை ஓட்டமாக செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறத போய் செக் பண்ணி போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பாருங்க, இல்லை கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் கஞ்சா எங்கே கிடைக்கும் தெரியாது. நீங்கள் வெளியில் ஒரு பத்திரிகையில் நீங்கள் வெளியில் சுத்தமாக இருக்கலாம். வெளியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு என்ன இருக்குது, ஒரு பத்திரிகையில் ஃபீல்டுக்கு போனால் எளிமையாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுவும் மைனர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எளிமையாக போதைப் பொருள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதை ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய வெளியில் போகாமல் இருக்கோம், ஸ்கூலுக்குலாம் பக்கத்தில் இல்லை நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறீங்க, அதனால கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அளவுக்கு அப்படியே ஸ்கூல் வாசலில் கஞ்சா கிடைக்குது, காலேஜ் வாசலில் கஞ்சா கிடைக்குதுன்றலாம் கிடையாது. குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு கிரைம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது. காரணம் அது ரொம்ப முக்கிய ரோல் பண்ணுது, சவுத்தில் இது பெரிய ரோல் பண்ணுது அப்படிங்கிறத கல்வியாளர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஃபீல்டு ஒர்க் கூடியவங்க வெளிப்படையா அந்த விஷயம் உள்ள இப்படிதான் நடக்குதுங்கிறத சொல்றாங்க. சவுத்துல சொல்ல ஜாதி பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்ல. அதிகமாக ஏன்டா படிக்கிறேன்ட்டு அடிச்சிருக்கான் பையனை, அதெல்லாம் இருக்கு. அதில் அதெல்லாம் ஒரு சமூக கேடு, சட்டம் ஒழுங்கு கிடையாது, சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடு. எவ்வளோதான் பிரச்சாரம் பண்ணி, எவ்வளோதான் ஜாதிக்கு எதிராக எத்தனை தலைவர்கள் போராடிருக்காங்க. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, காலங்காலமாக போராடிட்டாங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு. சில விஷயங்கள் முடியாது. அது பண்ணோம்னா நம்ம ஒரு பக்கம் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்னா மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் இன்னொருத்த பெரிய ஜாதி வெறியை தூண்டி விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து போராடணும். ஜாதி ஒழிப்பு அப்படின்றதுனா எல்லாரும் சேர்ந்து போராடணும். அதை இந்த அரசு மத நல்லிணக்கணும், எல்லாரும் சேர்ந்து போராடணும். அதான் அதை இந்த அரசு எந்த அளவுக்கு செய்கிறாங்க. இப்போ பேரளவில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, பெரியார் மண் சொல்லிக்கிறவங்க ஃபீல்டில் இந்த மாதிரியான சாதி இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும்போது அந்த மாதிரி பண்பாட்டு அரசியல் ரீதி இறங்கி ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இல்லை இறங்கி வரலன்னு சொல்ல முடியாது. ஒரு எல்லாருக்கும் கல்வி கொடுக்குறது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதுன்னு வரும்பொழுது, படித்து வரும்போது அந்த ஜாதி கூர்மையெல்லாம் குறையும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்போது அந்த வன்முறைகள் குறையுன்றது தான் அதுதான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது, படித்தவன்ட்டு தான் ஜாதி கூர்மை அதிகமாகிடுது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் படிப்பு கொடுக்குறேங்கிறீங்க, படித்தவன்ட்டு ஜாதி பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இல்லை நான் சொல்கிறது படித்த எல்லாத்தையும் சொல்ல, சில பேர் நீங்கள் சொன்னதுலேருந்து சொல்கிறேன். அதுதான் ஒரு அரசு என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் கல்வி கொடுக்க முடியும், எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி எல்லாத்தையும் பண்ண முடியும். அது படிச்சுட்டு சில பேர் ஜாதிக்கு அவன்ட்டு தான் ஜாதி கூர்மை அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க சில பேர்கிட்ட. அது என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சமூக கேடு. படித்தவனும் ஜாதி வெறியோட இல்லை. அப்போ என்ன படிப்பு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் படிப்பு கொடுக்குறோம் சொல்லிட்டே இருக்கோம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா மாநிலத்தோட படிப்பில் ரொம்ப முன்னேறி இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ விஷயம் சொல்கிறோம். ஆனால் இங்கே இதே மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான அந்த ஆணவ கொலை, சில வேங்கவையில் பண்ணுற பிரச்சனை, இந்த மாதிரி ஜாதி கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாங்களோ தமிழ்நாட்டில், எப்போ ஜாதி கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாங்களோ அன்றைக்கே இந்த ஜாதி கூர்மை ஆயிடுச்சு. இல்லை வெளியில் வேணால் சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது. ஜாதிக்கு ஒரு கட்சி வச்சு தான் இருக்காங்க, ஜாதிக்கு ஒரு சங்கம் வச்சு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஜாதி கட்சியில் தேர்தலில் கூட்டணி அமைக்கிறதும் இருக்க தான் செய்யுது. திமுக போட்ட கட்சியில் கூட்டணி அமைக்கிறதும் செய்து தான் செய்யறாங்க. அரசியல் நீங்கள் என்ன பண்ணுறோம், அதாவது இல்லை அப்படி எல்லாருமே இருக்க முடியாது. ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி வச்சு, ஆனால் அந்த மாதிரி சாதி கட்சியில கூட்டணி வச்சுட்டு பெரியார் மண்ணு திராவிட மாடல் டாக் இல்லை. ஜாதி கட்சி கூட்டணிகள் வெற்றி பெறாது என்பது 2001 நிரூபிச்சிச்சு. புரியுதுங்களா? இனிமேல் ஜாதி கட்சியெல்லாம் கூட்டணியில் சேர்க்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனாலும் தேர்தலில் ஜாதியும் ஒரு ஃபேக்டராக இருக்குது, அதை மறுக்க முடியாது. மக்கள் மனநிலை மாறணும். ஜாதிக்காக ஓட்டு போடுறதுன்றது மக்கள்கிட்டேருந்து மாறணும். அது மாறாத வரைக்கும் நீங்கள் தேர்தலில் வெற்றி தான் குறிக்கோள்.
இந்த கட்சியாக அதுக்கு இருந்தாலும். எந்த விதமான மோசமான கட்சி? வழிகளும் செய்யலாம். என்ன மாதிரி விஷயம் மோசமான வழின்னு கிடையாது. அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அவங்களுக்கு சேர்த்துக்கிட்டா ஒரு கூட்டணியில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்க வச்சுக்கிடுங்க. தென் மாவட்டங்கள் முக்குலத்துவ சமூகம் இருக்குது, அந்த வாக்குகளை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களை சேர்த்துக்கிட்டா எனக்கு அந்த லாபம் கிடைக்கும்னு சொன்னால் சேர்த்துக்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து இந்த கவி நாண கொலையில் இப்போ ஸ்டாலின் போய் நேரில் பார்க்கல, உதயநிதி ஸ்டாலின் போய் நேரில் போய் பார்க்கல, அப்படி உடனே எல்லாத்துக்கும் இப்படி முடிச்சு போடக்கூடாது. அந்த வாக்குக்காக தான் போய் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காருல்ல, ஃபோனில் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தார், ஏன் பக்கத்தில் போய் பார்க்கல அப்படின்ற அந்த கேள்வியும் எதிர்க்கட்சியில் முன் வைக்கிறாங்க. எதிர்கட்சியில் எதை செஞ்சா எடப்பாடி போனாரா? தானே இருந்தார், திருநெல்வேலி தான் இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திராவிட மண்ணு, திராவிட ஆட்சி அந்த மாதிரி பேசிக்கிறதுல பெரியார் மண் இல்லை, கருத்திலே பேச மாட்டாங்க. நான் வந்தா எல்லாரையும் காப்பாற்றிடுன்னு சொல்றாருல, எல்லாரையும் காப்பாற்றுறது இந்த போறது. இல்லை நீங்க வந்து அவர் போகல, இல்லை நீங்க போய் இந்த ஆதாயம் கிடைச்சிருக்குல்ல, போக வேண்டியதானே. எடப்பாடியா போல அங்க திருநெல்வேலி தான் இருந்தாரு. கரெக்டான கேள்வி, சரியான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் நோக்கி சரியான கேள்வி வைக்கிறோம். ஆனா அதிமுகவோ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ பெரிய திராவிட மாடல் அரசியல், பெரிய சித்தாந்த அரசியல் பேசுறது இல்லை. அவங்க இயல்பான, அவங்க எப்பவுமே அவங்க அதிகபட்ச அரசியல் என்ன? பெரியார் இல்ல பெரியார் கொள்கை அதிமுக கிடையாது, அண்ணாவோட கொள்கை கிடையாதா? இல்ல வர என்ன கேக்குறேன், இல்ல என்ன பேச விடுறாங்க. அதிமுகவுக்கு பெரியார் கொள்கை அண்ணா கொள்கை கிடையாதா? அதிமுக உயர்ந்தபட்ச கொள்கை உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், சொல்லி தேவையில்ல. சக்தி திமுக மட்டும் தான் அவங்களோட கொள்கை. அதை தாண்டி பெரிய கொள்கை அவங்களுக்கு எதுவும் இல்லை. இது நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். நான் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. இதை தாண்டி அவங்க வேற எங்க பேசல. அது நீங்களும் நானும் சொல்ற கருத்து. அவங்க 6 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பெரியார அண்ணா வந்து சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சி பேர்லயே வந்து அண்ணான்னு பேரை வச்சுக்கிட்டு, திராவிடன்ற பேரை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கும் திராவிடத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்க பெரியாருக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி எடப்பாடி சொல்லுவாரா? நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட திராவிடம்னா என்னன்னு பேசும்பொழுது அதை பத்தி எனக்கு தெரியாது, அவர் வெளிப்படையாக பத்திரிகை கேட்கும் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே ஸ்டாலின் சொல்ல மாட்டார், திமுக யாரும் சொல்ல மாட்டாங்க, அது விளக்கம் கொடுப்பாங்க. கீழ்மட்ட தொண்டை கூட சொல்ல மாட்டாங்க. இது இவங்க திமுக விளக்கம் கொடுப்பாங்க. அதிமுக தலைவரே தெரியாதுன்னு சொல்லிட்டார், ரைட்டா? ஓகே. இப்போ அதே மாதிரி அவர் அண்ணா பேர் கட்சியில் வச்சிருக்காரு, அது சொல்ல மாட்டாருன்னு நீங்க கேட்கிறீங்க. அந்த அண்ணா பேர் எடுத்துங்க, அது அமித்ஷா திமுக அடிச்சுன்றது நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் அதை பலபடி விமர்சனம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஏன் இதை எதிர்பார்க்கறேன்னு நான் கேட்கிறேன். சொல்றது என்னன்னா, அவர் அமித்ஷா திமுக ஆகிட்டாரு, அது செயல்பாடு அப்படிதான் இருக்குன்றதை இருக்கும். அவர் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அப்படி கிண்டலுக்கு சொல்கிறோம். ஆனாலும் அதுவும் ஒரு முதல்வராக இருந்தவர் தானே. இன்னைக்கு ஒன்றும் கட்சி ஆரம்பிச்சு இல்லையா, முதல்வராக இருந்தார், 4 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்காருல, அடுத்தது ஆட்சிக்கு ஒன்று ஆசைப்படுறாருல. அவர் வந்து ஏன் ஸ்டாலின் போகலன்னு கேட்குறவர், நீ போனியான்னு பதில் கேள்வி வராது அதிமுக காரங்கள்ட்ட இருந்து. இல்லை, அதை தான் கேட்குறேன். அதே அதிமுக காரங்க சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் வந்து பெருசாக அரசியல், நாங்கள் பெரியார் அதெல்லாம் பெருசாக பேசிக்க மாட்டாங்க, நாங்கள் சாதாரணமாக ஒரு அரசியல் செஞ்சுட்டு போவாங்க. நாங்கள் பெரியாரை பற்றி பேச்சு இப்போ அதிகமாக ஏன் பேச வேண்டியதாக இருக்குன்னு சொன்னால், எடப்பாடிக்காக இல்லை, பிஜேபி காரனுக்காக பேச வேண்டியது. கரெக்டா. இங்கே தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திமுக பெரியார் திராவிட மண் இந்த மாதிரி டைட்டில் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜக எதுக்குன்றது பயன்படுத்துறாங்க. இல்லை வந்துடுறது கிடையாது. அவன் வந்து பெரியார் சிலையை உடைப்பேன், இல்லை பெரியார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சீமானம் சேர்ந்துக்கிட்டு இப்போ பேசும்பொழுது அதுக்கு பதில் கொடுத்தாகணும், என்ன பண்ணாருங்கிறதுக்கு. இல்லை, திமுகவுக்கு சீமான் போட்டவங்களாம் பெரிய ஃபேக்டர்லாம் கிடையாது. திமுக பாஜகவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, டெல்லி அரசோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல இருந்து பேசும்பொழுது இவங்க பெரியார் தூக்கி முன்னிறுத்துறது அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு அது ரொம்ப பயன்படுது, அந்த இடத்துல அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சாதி ரீதியான பிரச்சனைகள் பற்றி விஷயத்துக்கு அவங்க அதை பெரியார் மன்ற பேர் டேக்ல வச்சுட்டு கூட அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப சாதாரண ஆட்சி நடத்துறாங்க. ஆனால் பேர் பார்த்தோன்னா அந்த மாதிரி, அதாவது அதிமுகவுக்கும் திமுக வித்தியாசம் இல்லை, 2 பேருமே வந்து இந்த கேஸ்ட் பேஸ்ட் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரே பார்வை தான் வச்சிருக்காங்க. ஆனால் பேர் மட்டும் அவங்க அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதிமுகவே குறிப்பிடுறாங்க. அதிமுக அப்படி தான் சொல்லுவாங்க. எதுக்கு சேர்ந்த இப்போ திமுக வந்து அப்படியே கரெக்டாக செய்யுது, அது உண்மை இல்லைன்றீங்களா? ஆமாம், உண்மை கிடையாது. எப்படி உண்மை இல்லைங்கிறீங்க? இல்லை, உண்மைன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க. இப்போ ஹானர் கில்லிங் பல விஷயங்கள் நம்ம நடந்திருக்கு, நம்ம பார்க்குறோங்க. அதுக்கு நம்பர் தான் பார்க்கணும், பர்சன்டேஜ் எவ்வளோ, நம்பர் எவ்வளோ, அவங்க ஆட்சியில் எத்தனை ஆணவ கொலை நடந்துச்சு, இந்த ஆட்சியில் எத்தனை ஆணவ கொலை விடுங்க. சரி, இப்போ இன்னைக்கு பாருங்க. சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பேசலாம், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். கவி ஆணவ கொலைங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பேசுகிறான்ற ஒரு விளக்கம் சொல்கிறீங்க, அதை விட்டுருங்க. நேற்றைய தினம், அதாவது முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி பகுதியில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 17 வயசு குழந்தை, 18 வயசு இல்லை, அண்டர் சிறுவர், சரி அண்டர் 18, ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் பேசி பழகிருக்காங்க. அதே ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பொண்ணோட தம்பி, அவன் 10வது படிக்கிறான், 15 வயசு பையன். இவன் என் அக்கா கிட்ட நீ என்ன போய் பேசுறேன்னு போய் அருவா எடுத்துகிட்டு போயிட்டு பசங்க 5 பேர் வந்து வெட்டியிருக்கான். இது நேற்றைக்கு பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆன செய்தி. இது சொல்கிறேன், எவ்வளோ 15 வயசு பையன் கையில் அருவோட போய் ஒரு மர்டரை செய்கிறான். பொழைச்சிட்டான், சாகலை பொழைச்சிட்டாங்க. இப்போ சிறுவர் காப்பகத்தில் சேர்த்துட்டாங்க அவங்க எல்லாத்தையும். சரியா?
இவ்வளவு சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயம். இப்போ நம்ம இந்த கவின் விஷயம் தெரிஞ்சதுனால அதை பத்தி பேசுறோம் செய்யறோம், ஸ்டாலின் போன்ல பேசுறோம், ரொம்ப நாள் கழிச்சு பேசுறாங்க சொல்றோம். நம்ம இந்த விஷயத்தை பத்தி ஏன் வந்து எந்த விதமான முடிவு எடுக்கல, எந்த விதமான விஷயங்களும் செய்யவே இல்லை, ஏன் எல்லாமே அப்படியே இருக்குன்னு இல்ல அது நீங்க சொல்லுங்க. இதுல அரசு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? தப்பு பண்ணோன்னா கைது பண்ணியாச்சு, சிறுவர் இல்லத்துல வச்சிருக்கு. அதுக்கு மேல அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றது சொல்லுங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க எழுத்தாளர், நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க செய்யறீங்களா பாக்குறேன். இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்கலாமா? அதாவது இந்த விஷயத்துல அரசுக்கு என்ன ரோல் இருக்கு, அரசு என்ன ரோல்னு நான் கேட்கல. அரசு என்ன செய்யலாம்னு நீங்க யோசனை சொல்லுங்கன்னு நான் தப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி எடுக்கிறது எல்லா கவர்மெண்டோட தார்மீக கடமை. அவங்க செஞ்சுட்டாங்க, அது எல்லாரும் செய்யறாங்க. அது பாஜக கவர்மெண்ட்டும் செய்யும், அதிமுக கவர்மெண்ட் செய்யும், எல்லாருமே செய்யும். அதான் கவர்மெண்ட், அது வேற. ஆனா நீங்க ஒரு சித்தாந்தம் பேசுறீங்கல்ல, சித்தாந்தம் பேசக்கூடிய அந்த அரசு அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணணும், அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, அதை நோக்கி நகர்றது. நாங்குநேரியில ஒரு பையனை போய் எப்படா நீ படிக்கலான்ட்டு அடிச்சாங்க. நடவடிக்கை எடுத்த பிறகு என்ன பண்ணாங்க? எந்த ஒரு ஜாதி அடையாள கயிறு கட்டுறது போறதெல்லாம் வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அந்த மாதிரி அது நடைமுறையில் இல்லையே, அது அந்த உத்தரவு நடைமுறையில் இல்லையே. அது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அவர் ஆய்வு செஞ்சு இந்த ரிப்போர்ட் சொன்னார். ரிப்போர்ட் சொல்லி அந்த பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது, அந்த பிரச்சனை பற்றி பேசும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே ஒரு அடையாளத்தோட தான் தோற்றம் அளிக்கிறார். பத்திரிகை முன்னாடி அவர் கயிறு கட்டிட்டு தான் தோற்றம் அளிக்கிறாரு. அந்த விஷயம் இன்னும் கூட ஸ்கூல்ல எல்லா இடங்களையும் மாணவர்கள் கட்ட தான் செய்யறாங்க. ஜாதி அடையாள கயிறு கட்டுறது வேற, ஒரு பக்தி இருக்கலாம், பக்திக்காக கோயில் திருப்பதி கோயில் கட்டுறது வேற. அவர் ஜாதி அடையாள கயிறு கட்டியிருக்காரு அன்பில் மகேஷ் விஷயத்தை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர சொன்ன அறிக்கை இன்னும் நடைமுறையில் பின்பற்றப்படலை அப்படிங்கிறது. உத்தரவு போட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டுருக்கு, எந்த ஒரு ஜாதி அடையாளத்தோடும் மாணவர்கள் வரக்கூடாது, எந்த கயிறு கட்டுறது போறதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்கு. உத்தரவு அங்கே பள்ளியில் நடைமுறைப்படுத்தணும். அதுக்கான நடவடிக்கைகளை வந்து பள்ளி கல்வித்துறை வந்து அந்த சிஇஓக்கு டிஇஓக்கு அனுப்பி தலைமை ஆசிரியர் அதை அமல்படுத்தணும். அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ பல பள்ளிகளில் வந்து இது மாதிரி கட்டுறதுலாம் தடை பண்ணியிருக்காங்க. 1-2 இடத்துல வந்து அந்த தலைமை ஆசிரியரே ஒரு ஜாதி வெறி பிடிச்சவராக இருக்கலாம், அவர் கண்டுக்காம விட்டுருக்கலாம். அது மாதிரி இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். தகவல் தெரிஞ்சு அரசு நடவடிக்கை எடுக்கும். அந்த மாதிரி அதை எடுத்துட்டு அமைதி நீங்கள் போயிடுங்க, அதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறீங்களா? பேசாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் சொல்ல 100% ஃபுல் ப்ரூஃபாக எந்த ஒரு நடவடிக்கையும் நடந்துடாது. 1-2 அங்கங்கே சில பேர் இருக்கத்தான் செய்வான். இப்போவே பார்த்தீங்கன்னா அதிகாரிகளே பல பேர் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி சங்கிகளாக இருக்கான். அவன் எப்படி ஜாதிக்கு அடையாள கயிறு இடுறான்னு சொல்லுவான். அப்போ உங்களுடைய மதவாத எதிர்ப்பு எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி அரசு நோக்கி. அரசு உத்தரவு போட்டு நடைமுறைப்படுத்துங்க. 1-2 அங்கங்கே தப்பு பண்ணான்னா என்ன பண்ண முடியும்? கண்டுக்காமல் இருந்தான்னா நீங்கள் என்ன ஒவ்வொரு இதாக போய் பார்த்துட்டே இருக்கணும்? ஒரு அமைச்சர் வந்து ஒவ்வொரு ஊராக போய் ஒரு ஸ்கூலாக போய் பார்த்துருக்க முடியுமா? அதனால ஒரு உயிர் பறி போகுதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைனால உயிர் பறி போகுது. அப்போ உயிர் பறி போது அப்புறம் சாரி சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். இழப்பீடு கொடுப்பீங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறேன் கேளுங்க. அரசு வந்து ஜாதி வெறியான இந்த குறைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கும். அதையும் மீறி 1-2 இடத்துல தவறு நடந்தது. இது வந்து உண்மையிலே ஜாதியான்னு தெரியல. இந்த 2 பசங்க அந்த பையனும் பொண்ணும் பேசிட்டு இருந்துச்சு. நீங்கள் செய்தித்தாள் படிச்சுன்னா இப்போ வேணா கூட அந்த செய்தியில் எடுத்து காட்டுறேன். நான் 2 பத்திரிகையில் செய்தி ரிப்போர்ட் ஆகிருக்கு, நீங்கள் எது எடுத்து பாருங்கள். சாதி ரீதியான விஷயம், சாதி ரீதியாக பழகினதுக்காக அவன் எங்கள் அக்காட்ட பழகாதான்னு சொல்லியிருக்கான். இவன் அதையும் தாண்டி பேசியிருக்கான். அறுபது இடத்துக்கு போய் வெட்டியிருக்கான். வெவ்வேறு கேஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் குழந்தைங்கிறனால பேரை மென்ஷன் பண்ணல, குழந்தைங்களாம் பேரை மென்ஷன் பண்ணல, எந்த இதுன்னு சொல்லல, பகுதியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அது நடந்துச்சு. அது வந்து நான் நியாயப்படுத்தலை. ஆனால் என்ன செய்யலாம்? அது இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்ய முடியும் சொல்லல. இதை நல்ல ஒரு கேள்வி. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, சீரியஸான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை பற்றி விவாதம் பண்றதுக்கு ஒரு கால் ஃபார் பண்ணுங்க. இப்போ இது பத்தின ஒரு டிபேட், ஒரு அரங்கத்தின் மூலம் ஒரு டிபேட் முன்னெடுப்போம். அதுதான் தொலைக்காட்சி சேனல் இருக்கு, டிபேட் முன்னெடுங்க. எல்லா சேனலுக்கும் ஒரு ஆர்டர் போடுங்க. இல்லை, அதுதான் நேற்று நடந்திருக்கு. நடந்தபடி நேற்று கூட்டணி கட்சி தலைவரும் போய் முதல்வரை பார்த்து ஆணவ கொலை தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் கவனித்தேன், சிபிஎம் சிபிஐ விசிக தலைவர்லாம் போனாங்க, எல்லாம் போய் ஆணவங்களுக்கு தனிச்சட்டம்னு கேட்டாங்க. இந்த விஷயம் ஸ்டாலினுக்கு தெரியாதான் நான் கேட்குறேன். அவரே கடந்த காலத்தில் அதான் பேசினாரு. ஏன் அவருக்கு போய் கூட்டணி கட்சிகள் சொல்ற அளவுக்கு ஏன் அவர் இருக்காரு அப்படின்னு இருக்கலாம். அவரே கொண்டு வரணும் கூட மனசில் இருக்கலாம். ஆனாலும் இவங்க போய் வற்புறுத்தக்கூடாது என்ன இருக்கு? இது எப்படி எனக்கு புரியல. எனக்கு அதாவது நீங்க உடனே இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டாட முடியாதுங்க. எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர் ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் முதல்வராக இருக்காருன்னா, அவர்கிட்ட போய் வலியுறுத்தி சொன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. இவர் ஸ்டாலின் ஆச்சு. இவர் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. முதலமைச்சர் செய்யணுன்ற எண்ணம் கூட இருக்கலாம். ஆனாலும் இவங்க போயிட்டு ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்தால் கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறது தப்பா? அவர் உடனே முதலமைச்சருக்கு தெரியாதா அவருக்கு எதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி கேட்க முடியாது. முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வர சட்டப்பேரவையில் அந்த சட்டம் கொண்டு வரலான்னு கூட இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுநர் ஒரு அவசர சட்டம் போட்டால் கூட கையெழுத்து போடுவாரான்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்து மதவாதம் ஜாதிவாதம்லாம் பேசக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கார்.
சனாதனம் பேசக்கூடியவராக இருக்காரு. இல்ல சும்மா ஆளுநர் மீது அவர் தெரிஞ்ச விஷயம் அதை விட்டு இல்ல. இங்க இருக்க கவர்மெண்ட் அதனால அவசர- இவங்க எந்த அளவுக்கு சனாதன எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற சைலண்ட் தான் பெரிய பிரச்சனை சிக்கலா மாறுது. கிரவுண்ட்ல வந்து நீங்க அதிகாரத்துல இருக்க இவங்க தான். இல்ல. ம். நீங்க வந்து நீங்க ஆணவ கொலைக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றி அதை ஆளுநர் கையெழுத்து போடாமன்னா அதை போய் பேசலாம். இப்ப நம்ம எதுவும் போடவே இல்லை. இங்க ஒன்று இங்க ஒன்று தவறு நடக்குது. என்ன அந்த தவறு நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது முற்றிலுமா தவறே நடக்காம தடுக்கிறதுக்கு எந்த தவறும் முற்றிலுமா தடுக்க முடியாது, அது வேற. ஆனாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம். சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். தவறு நடக்காம எதிர்க்காது, தவறு நடக்கும்ங்கிற 100% தவறு எல்லாம் செய்ய முடியாது நான் ஒத்துக்கிறேன். ஆனா தவறு நடக்குதுங்கிறது அரசு ஒத்துக்கணும்ல. ஒத்துக்காமலே இருந்தாங்கன்னா அது அரசு அப்படின்னு அது தவறு இல்லைன்னு எந்த சொல்லிச்சு? சொல்ல இப்ப இந்த பிரச்சனை பற்றி தவறு இல்லைன்னு சொல்லி எந்த அமைச்சரோ எந்த அதிகாரி சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. அரசு ஓப்பனா சொல்லாது. நீங்க சொல்ல அரசு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. தவறு இந்த விஷயத்தை எப்படி ஓப்பனா சொல்றாங்க? எந்த ஒரு தவறு நடந்தா தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கா அரசு. இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சி எல்லா கட்சிகளும் இப்ப திமுக மீது வைக்கிறாங்க. சட்டம்ங்க, ஒரு இல்ல, ஒரு சம்பவம் example நடக்கிறதுக்கும் இல்ல, ஒரு சட்டம் example. ஒழுங்குன்னு என்ன தெரியுங்களா? நான் வெளியில போனா நீ வீட்டுக்கு வர முடியுமா? நான் சந்தேகம். ஒரு பொண்ணு வெளியில பத்திரமா வேலைக்கு போயிட்டு பத்திரமா வீடு தர முடியாதுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். 41% பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு பொண்ணு பாதுகாப்பு இல்லைன்னா போகாம இருக்க முடியுமா? ஒரு பொண்ணுங்கிறதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்குமான ஒரு விதிவிலக்கு. அதுதான் வந்து ஒரு அளவீடான்னு கேட்குறேன். ஒரு பொண்ணுங்கிற இல்ல நீங்க பொதுவா பெண்கள் நீங்க இப்ப ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான சில பிரச்சனைகள் நடக்குதுங்கிறது எல்லாம் அடைஞ்ச விஷயம். ஸ்கூல்லேயே எந்த அளவுக்கு ஒரு NCC முகாமே எந்த அளவுக்கு தவறாக ஹேண்டில் பண்ணப்படுதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பல பிரச்சனைகள் வெளியே வந்துட்டே இருக்குது. சில செய்திகள் வெளியே ரிப்போர்ட் ஆகுது, சில செய்திகள் ரிப்போர்ட் ஆகாமல் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் வரும்போது உடனே வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு தான் வந்துச்சு, ஏன்னா ஒட்டுமொத்த அப்படின்ற மாதிரியான டோன் அப்படி தான் இருக்குது. அப்படி சொல்ல, அதாவது பெண்கள் வெளியில போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப முடியாது, அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, கல்லூரி அனுப்ப பயமாக இருக்குது, வேலைக்கு அனுப்ப பயமாக இருக்குது, அந்த மாதிரி சூழல் வந்துச்சுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லணும். புரியுதுங்களா? 41% பெண்கள் வேலைக்கு போகிறது தமிழ்நாட்டில் தான். அங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த புள்ளிவரத்தை வச்சு பேசுகிற விஷயம் இல்லைங்க. இப்போ சிட்டியில் நடக்கிற விஷயத்தை வச்சு பேசுகிற விஷயம் இல்லை. கிராமத்தில் நீங்கள் பார்த்து கும்மிடி பொண்ணு ஒரு பொண்ணுக்கான பிரச்சனை நம்ம பார்த்தோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் ஒரு வட மாநிலத்தில் தான் அந்த கிரைமில் ஈடுபடான்றது கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு சீரியஸான பிரச்சனை. அந்த பிரச்சனை பற்றி பேசும்பொழுது அந்த பிரச்சனை குறிப்பிட்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு இஷ்யூஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ ஒன்று வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஒன்றுங்கிறது அந்த ஒன்றுக்கு அரசான பொறுப்பு. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு பிரச்சனை தான் அது அரசான. அதை வந்து அந்த ஆளை வந்து பிடிக்காமலே நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அரசு கண்டுக்காமல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தவறே நடக்காத ஒரு அரசு எங்க இருக்கும்? இப்போ நீங்க தான் சொன்னீங்க தவறு ஒத்துக்க மாட்டேங்கிறான்ற நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். தவறு எங்க ஒத்துக்கல நீங்க கேக்குறீங்க. ஒத்துக்காம இருக்கிறது வெளிப்படுதான். தவறா தவறு இல்லையான்னு கேட்டா தவறு இல்லைன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, ஒரு நடவடிக்கை தவறுன்றது தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது தவறுன்றது தானே அவனை இவ்வளோ நாள் 10 நாளாக ஒரு தனிப்படை அமைச்சு தேடி பிடிச்சி அவனை கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்காங்கன்னா தவறுன்றது தான் நடவடிக்கை எடுத்திருக்க அரசு இவ்வளோ தூரம். வச்சிருப்பார்ல, டிஜிபி கிட்ட என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க கேட்டிருப்பார்ல, தவறுன்றது தானே கேட்டிருப்பாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு இதுதான் கேட்டிருப்பாரா? ஒரு உயிரான உரையாடல். உங்களோட வருகைக்கு கருத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.